திருக்கோவிலூர் அருகே தென்பெண்ணை ஆற்றில் அடித்து செல்லப்பட்ட இளைஞரை தீயணைப்பு வீரர்கள் சடலமாக மீட்டுள்ளனர். கூடுதல் விவரங்களுடன் செய்தியாளர் அம்பேத்கர் இணைப்பில் இருக்கிறார். அம்பேத்கர், தற்பொழுது சடலமாக மீட்கப்பட்ட அந்த இளைஞர் யார்? அவர் குறித்த விவரம் தெரிய வந்திருக்கிறதா? அதாவது திருவண்ணாமலை மாவட்டத்தைச் சேர்ந்த ஜீவா மகன் லோகேஷ், வயது 17 என்பவர் தனது உறவினர் அரகண்டநல்லூர் பகுதியைச் சேர்ந்த கோபி என்பவரது வீட்டிற்கு வந்துள்ளார். அப்போது விழுப்புரம் மாவட்டம் திருக்கோயிலூர் தென்பெண்ணை ஆற்றில் லோகேஷ் என்பவர் குளிக்க சென்றுள்ளார். அப்போது எதிர்பாராத விதமாக தென்பெண்ணை ஆற்றில் அடித்து செல்லப்பட்டார். இதை பார்த்த அரகண்டநல்லூர் பகுதியைச் சேர்ந்த கோபி, வயது 45 என்பவர் லோகேஷ் காப்பாற்றும் எண்ணத்தில் தென்பெண்ணை ஆற்றில் மீட்கும் பணியில் ஈடுபட்டார். அப்போது அவரும் தென்பெண்ணை ஆற்றில் அடித்து செல்லப்பட்டார். தற்போது நீண்ட நேரத்திற்கு பிறகு கோபி என்பவரை பொதுமக்கள் உதவியுடன் சடலமாக மீட்கப்பட்டுள்ளனர். மீதமுள்ள லோகேஷ் என்பவரை தீயணைப்புத்துறை வீரர்கள் மீட்கும் பணியில் ஈடுபட்டு வருகின்றனர். விவரங்களுக்கு நன்றி அம்பேத்கர். உடனுக்குடன் செய்திகளை தெரிந்து கொள்ள சன் நியூஸ் பெல் ஐகானை கிளிக் பண்ணுங்க.